If you confess me before men, I'll confess you before my Father. மத்தேயு 10:32 வாசிக்கிறோம், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை பரலோகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிதாவின் முன்பாக நானும் அறிக்கை பண்ணுவேன். But if you deny me before men, அடுத்த வசனத்துல எனக்கு முன்பாக என்னை நீங்கள் மனுஷர் முன்பாக மறுதலித்தால், verse 33, 33ஆம் வசனம், then I'll deny you before my Father. என் பிதாவின் முன்பாக நானும் உங்களை மறுதலிப்பேன். I didn't come to bring peace on earth, verse 34. I came to bring a sword. பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். 34ஆம் வசனம். Some of us may not have experienced verse 35, but many in our midst have experienced verse 35. 35ஆம் வசனத்தை நம்மில் அநேகர் அனுபவித்தில்லாமல் இருக்கலாம், ஆனால் சிலர் இதை அனுபவித்திருக்கிறார்கள். I came to set a man against his father. ஒரு மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும். Why? ஏன் தேவன் அப்படி ஏற்படுத்துகிறார்? Not for property and money. சொத்துக்காக அப்பாவுக்கு விரோதமாய் மகன் அப்படி திரும்பவில்லை. This is because the son is standing for a faith and the father says I don't agree with you and they have a clash. மகன் விசுவாசத்துக்காக நிற்கிறான், தகப்பன் அது வேண்டாம் என்று சொல்கிறார். ஆகவே தகப்பனுக்கும் மகனுக்கும் சமாதான குறைவு. Some of you have experienced that with your own father. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் உங்களை சொந்த தகப்பனத்திலே இதை அனுபவித்திருக்கிறீர்கள். Some of you sisters have experienced it like it says with your own mother. ஒரு சில சகோதரிகளே சொந்த அம்மாவிடத்திலிருந்து நீங்கள் எதிர்ப்பை அப்படி அனுபவித்திருக்கிறீர்கள். Daughter-in-law with the mother-in-law, verse 35. 35ஆம் வசனத்திலே மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்குவேன். Who brought that conflict? அந்த இருவருக்கும் உள்ள பிரிவினை யார் கொண்டு வந்தது? Jesus says, I have allowed it. நான் அதை அனுமதித்தேன். Don't be ashamed to confess me in your home. உன்னுடைய குடும்பத்திலே என்னை குறித்து அறிக்கை செய்வதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம். It's a great honor. அது மிகப்பெரிய ஒரு கணம். When Jesus confesses me before my Father. பிதாவுக்கு முன்பாக இயேசுவினுடைய பெயரை அறிக்கை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய கணம். Some of you have got a greater privilege than I have. உங்களிலே ஒரு சிலருக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை காட்டிலும் அதிகமான ஸ்லாக்கியம் இருக்கிறது. My parents were believers, so I never had to stand against them. என்னுடைய பெற்றோர்கள் விசுவாசிகளாக இருந்தபடினால ஒரு காலம் நான் அவர்களுக்கு எதிராக ஒரு நிலை எடுக்க தேவையில்லாது இருந்தது. They could not understand some things I did, like leaving my job and going into some ministry. என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து ஊழியத்துக்கு போகிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They were not against me. ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாக இல்லை. But some of you, your parents have been against you. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உங்கள் பெற்றோரே உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். These verses are for you. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தான். Verse 36, a man's enemies will be the members of his own family. 36ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. My wife has faced that, but not me. என்னுடைய துணைவியார் அதை சந்தித்திருக்கிறார்கள், ஆனால் நான் சந்தித்ததில்லை. What do you do in such a situation? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Verse 37. 37ஆம் வசனம். If you love your father or mother more than Jesus, you are not worthy of Jesus. தகப்பனையாவது தாயாவது இயேசுவிலும் அதிகமாக நேசிக்கிறவன் இயேசுவுக்கு பாத்திரன் அல்ல. Sometimes it's the other way around. சில சமயத்திலே இப்படியும் இருக்கலாம். Where the father has to stand and the son is against the father because the father is following Jesus. அப்பா இயேசுவை பின்பற்றுகிறார், ஆகவே மகன் அப்பாவுக்கு விரோதமாக இருக்கிறான். And then it says in verse 37, if you love your son or daughter more than me, you are not worthy of me. அப்படியானால் மகனையாவது மகளையாவது அது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். Verse 39, if you try to find your life, you lose it. தன் ஜீவனை காக்கிறவன் எழுந்து போவான். 39ஆம் வசனம். What does it mean to find your life? அதை கண்டுபிடிப்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? That means I don't want to get into conflict with my family members. நான் என்னுடைய குடும்பத்தாரோடு கூட எனக்கு ஒரு பிணக்கு வேண்டாம். Let me go in peace with them. அவங்களுடைய ஒத்து போகட்டும், சமாதானமா இருக்கட்டும். If I have to deny the Lord, it's okay. ஆண்டவரை மறுதலித்தாலும் பரவாயில்லை, எனக்கு குடும்பம் தான் முக்கியம். If they ask me to marry a non-Christian, okay, for the sake of peace, I'll marry a non-Christian. அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிக்கப்பா. We may think, how can I do it? I'm such a coward. I'm so afraid. I will deny the Lord. எனக்கு பயமா இருக்கே, இப்படிப்பட்ட உபத்திரத்தெல்லாம் எப்படி நான் சந்திக்க போகிறேன், நான் கோழையானவன், எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லலாம். Be like a little child. சின்ன குழந்தையை போல இருந்து and cling to the Lord. தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். And you'll be saved. நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். This is what I always say. இத நான் எப்பவுமே சொல்கிறேன். I say, Lord, I'm not such a brave person. ஆண்டவரே, நான் அவ்வளவு தைரியசாலி அல்ல ஆண்டவரே. Even in the Navy, you only helped me. I was like child clinging to you and you helped me to take a stand. ஆண்டவரே, கப்பற்படையிலே வேலை செய்யும் பொழுது ஒரு பிள்ளை அப்பாவை பற்றிக் கொள்வது போல நான் உம்மை பற்றிக் கொண்டேன், எனக்கு உதவி செய்தீர். It's not because I was brave. நான் தைரியவான் என்பதனாலே அல்ல. I cling to the Lord like a little child and the Lord made me speak. சின்ன பிள்ளை அப்பாவை பிடித்துக் கொள்வது போல ஆண்டவரே நான் உம்மை பற்றிக் கொண்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். So I know.
ஆக எனக்கு தெரியும். But if you think you're a very brave person like Peter, even if everybody denies you, I will not deny you. எல்லாரும் மறுதலித்தால் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியமுள்ள பேதுருவை போல இருந்தாலும் you will deny the Lord first. நீங்கள் தான் முதலாவது கர்த்தரை மறுதலிப்பீர்கள். So don't think it's the bold people like Peter who will confess the Lord. ஆகவே தைரியசாலியை போல பேதுருவை போல தைரியசாலி தான் தேவனுக்காக நிற்பாள் என்று எண்ண வேண்டாம். Bold people like Peter will deny the Lord. பேதுருவை போல தைரியசாலிகள் தேவனை மறுதலிப்பார்கள். Weak people like Thomas, they will confess. தோமாவை போல இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள் அவர்கள் இயேசுவின் நாமத்தை தைரியமாக அறிக்கை செய்வார்கள். Because they say I'm weak, I cling to the Lord. நான் பலவீனமாய் இருக்கிறேன், நான் தேவனை பற்றிக் கொள்கிறேன். I sometimes use this illustration. சில சமயத்தில் நான் இந்த விளக்கத்தை சொல்லுவேன். Supposing there's a very busy road in a city. ஒரு பட்டணத்திலே மிகவும் அதிகமான வாகன நெருக்கம் உள்ளதான ஒரு சாலை. Always cars going up and down. எப்பொழுதுமே வாகனங்கள் மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கிறது. And here is a father with two of his children wanting to cross the road. அப்பாவும் அவருடைய ரெண்டு மகன்களும் அந்த ரோட்டை கடக்க முயற்சிக்கிறார்கள். One son is 14 years old. ஒரு பையனுக்கு 14 வயசு. The other son is 2 years old. அடுத்த மகனுக்கு 2 வயது. Okay, this 14-year-old and 2-year-old, who can cross the road safely? 14 வயது மகனும் 2 வயது மகனும் இதுல இருவர் யார் பாதுகாப்பாக சாலையை கடப்பார்கள்? You may think the older one. யார் சொல்லுங்க? I say the younger one. சிறியவன் தான் பாதுகாப்பாக கடப்பான். You know why? ஏன் தெரியுமா? Because when the father tells the 14-year-old, 14 வயசு பையனை பார்த்து அப்பா சொல்கிறார், மகனே give me your hand, I'll take you across. கையை பிடிச்சுக்கப்பா, கடந்து போலாம். I'm old enough, I can go by myself. போப்பா, நான் 14 வயசு என்ன பெரிய பையன் ஆயிட்டேன், நான் போய் இப்பவே கையை பிடிக்கிறீங்க. And the car will run him over. அப்படி சொல்லி போவான், கார் மோதி அவன் மரித்து விடுகிறான். The 2-year-old, 2 வயசு பையன், even before the father holds his hand, he says, Daddy, please, I cannot go this way. அப்பா இவன் கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கையை இவன் பிடிச்சிக்கிறான். அப்பா எனக்கு கடக்க முடியாது, நீ பத்திரமா பிடிச்சிங்கப்பா. So in a future day, ஆகவே எதிர்காலத்திலே who is the one who will stand for the Lord? தேவனுக்காக நிற்கக்கூடியவன் யார்? Not the bold person like Peter. பேதுருவை போல தைரியசாலி என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. The one who says, Lord, I'm like a little child. ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை போல இருக்கேன். I'll cling to you. ஆண்டவரே, நான் உம்மை பிடித்துக் கொள்வேன். You will not deny the Lord in that day. நீ அந்த நாளிலே தேவனை மறுதலிக்க மாட்டாய். Remember that. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். In that time God will give you grace and you'll be surprised. How did I become so bold? அந்த நேரத்திலே தேவன் உனக்கு கொடுக்கக்கூடிய அபரிமிதமான கிருபை அது உன்னை தைரியவானாக்கும். எப்படி நான் தைரியமா இதை சந்தித்தேன் என்று சொல்லுவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். You don't need that grace today. இன்றைக்கு அந்த கிருபை உங்களுக்கு தேவையில்லை. God gives us grace according to our need, it says. நமக்கு சமயத்திற்கு ஏற்ற விதத்தில் அவர் கிருபை தருகிறார். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். If you send your little child to the market to buy something worth 5 rupees, you give 5 rupees to him. 5 ரூபாய் பொருளை வாங்குவதற்கு உங்களுடைய மகனை நீங்கள் கடைக்கு அனுப்புகிறீர்கள். 5 ரூபாயை கொடுத்து அனுப்புகிறீர்கள். You don't give him 500 rupees. 500 ரூபாய் கொடுக்க மாட்டீர்கள். He doesn't need it. அவனுக்கு அது தேவையில்லை. So God doesn't give you more grace when you need only 5 rupees. 5 ரூபாய் தான் தேவைப்படும் பொழுது அதிகமான கிருபை தேவன் இப்பொழுது தர மாட்டார். But one day, if you send your son to buy something worth 500 rupees, you give him 500 rupees. 500 ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை வாங்கி வர கடைக்கு அனுப்பினால் அன்றைக்கு 500 ரூபாயை கொடுப்பீர்கள். So remember that. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். God gives us grace sufficient for our need. நம்முடைய தேவைக்கு ஏற்றாற் போல அதற்கு ஏற்ற அளவிலே தேவன் கிருபை தருகிறார். We don't have to live in fear what will happen in the future. எதிர்காலத்திலே என்ன நடக்க போகுது என்று பயப்படலாம். I just believe the hair on my head is numbered. என்னுடைய தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறேன். I hardly ever see a sparrow lying on the ground dead. நான் எப்பொழுதும் ஒரு காலம் தரையிலே அடைக்கலான் குருவி செத்து விழுந்து கிடந்ததை பார்த்ததே இல்லை. How many times have you seen a sparrow lying on the road dead? எத்தனை முறை சாலையிலே அடைக்கலான் குருவி கீழே விழுந்து கிடக்கிறதை பார்த்திருக்கிறீர்கள்? I can't even think when was the last time I saw a sparrow. எப்ப பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகத்துல இல்லை. And I am of more value to God than many sparrows. அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நான் தேவனுடைய பார்வையில் அதிக விலையேற பெற்றவன். You also. நீங்களும் விலையேற பெற்றவர்கள். So let's believe that. ஆகவே நாம் இதை நம்புவோம். We must confess our faith. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். I believe God will stand by me. தேவன் நம்மோடு கூட நிற்பார். Just like we want to avoid sin, எப்படி நாம் பாவத்தை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம், we want to avoid fear. பயத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும். So I was showing you Deuteronomy 28. உபாகமம் 28 நான் காண்பித்தேன். The Lord said, you'll be blessed in the city and in the country. நீ பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்துக்கு வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 28, the blessing will be on your barns and everything you put your hand on. நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். And verse 11, it's an amazing prosperity message. 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், செழிப்பின் Lord will make you abound in prosperity. தேவன் உன்னை மிகுந்த செழிப்புள்ளவனாக்குவார். And
He will bless, verse 12, all the work of your hand. உன்னுடைய கை 12ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம், நான் உனக்கு விதிக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் நீ கீழ்ப்படிந்தால் எல்லாவற்றிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கையின் கிரையை ஆசீர்வதிப்பேன். There's no blessing saying you will overcome sin. பாவத்தை மேற்கொள்வாய் என்ற ஆசீர்வாதம் இங்கே இல்லை. You will partake of my nature. என்னுடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவாய் என்ற வார்த்தை இல்லை. Not even one spiritual blessing in these 14 verses. இந்த 14 வசனங்களிலே, உபாகமம் 28:1 14 வசனங்களிலே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கூட இல்லை. Only material. எல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம். They will get forgiveness of sins also. அதோடு கூட அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். That you read in Psalm 103, bless the Lord, O my soul, who forgives all your sins. அதை நாம் சங்கீதம் 103 வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவருக்கு என்று வாசிக்கிறோம். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. Forgiveness and all earthly blessings. மன்னிப்பும் எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதமும். That is what is being preached today. That is an old covenant gospel. இன்றைக்கும் இதுதான் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. இது பழைய உடன்படிக்கையின் சுவிசேஷம். And then the curse comes in the remaining verses. மீதியுள்ள வசனங்களிலே சாபங்கள் வருகிறது. And one of the curses is அவைகளில் ஒன்று, you will become sick. நீ வியாதிப்படுவாய். You know, it says in verse 27, you will get boils and tumors and things which cannot be healed. 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எரிபந்தமான பருக்கள், மூலவியாதி, சொறி, That சிரங்கு. is, if you disobey God, all these things will come to you. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் இவைகள் எல்லாம் உனக்கு வரும். So today also people say, இன்றைக்கும் ஜனங்கள் சொல்கிறார்கள், if you disobey God, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் you will போனால் get cancer, உனக்கு புற்றுநோய் you வரும், get sicknesses. வியாதிகள் வரும். But Paul had a thorn in the flesh ஆனால் பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் காணப்பட்டது, and he was not healed. அவர் குணமாக்கப்படவில்லை. We read in 1 Timothy chapter 5, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், verse 23. 23ஆம் வசனம். Have you read this verse? இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா? Timothy was Paul's best co-worker. தீமோத்தேயு பவுலுடைய மிக சிறந்த ஒரு ஊழியர். 1 தீமோத்தேயு 5:23. Don't drink water only. நீ தண்ணீர் மாத்திரம் குடிக்காமல், Take a little wine, which is like medicine. நீ கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள், அது மருந்தை போல இருக்கிறது. Because of your stomach and your frequent sicknesses. 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், உன்னுடைய வயிற்றிற்காகவும் அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும். Timothy had frequent sicknesses. தீமோத்தேயுவுக்கு அடிக்கடி வியாதிப்பட்டார். The best co-worker of Paul. பவுலுடைய மிக சிறந்த உடன் ஊழியர். How many times Paul must have laid hands on him and prayed for him? எத்தனை முறை பவுல் தீமோத்தேயின் தலையின் மேலே கையை வைத்து ஜெபித்திருந்திருப்பார். Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. How many times Timothy must have claimed in the name of Jesus, this stomach problem must go. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை சுகமாக வேண்டும் என்று எத்தனை முறை தீமோத்தேயு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்திருந்திருப்பார். So he tells Paul, I tried many times, Paul, what shall I do now? பவுலே, அநேக முறை ஜெபம் பண்ணிட்டேன், நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க. Paul says, take some medicine now. பவுல் சொல்லுங்க, கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொள். I don't know why God has allowed it. ஏன் தேவன் அதை அனுமதித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. Maybe just like God gave me a thorn in the flesh, he's allowed it to keep you humble. எனக்கு ஒருவேளை சரீரத்தில் முள் கொடுத்தது போல உன்னை தாழ்மையா வைப்பதற்கு தேவன் அதை அனுமதித்திருக்கலாம். But Timothy, God will give you grace. Don't give up. தீமோத்தேயுவே, கர்த்தருடைய கிருபையிலே பலப்படு, தேவன் கிருபை தருவார். Take some medicine. கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொள். Remember, Timothy, that we are not under the old covenant where we are promised health and wealth. ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பழைய ஏற்பாட்டில் நாம் இல்லை தீமோத்தேயுவே. You are not committing sin. That's the blessing that you have. இப்பொழுது நீ பாவம் செய்வதில்லை, அதுதான் உனக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். You are living in ஆசீர்வாதம். victory. That is the great blessing. ஜெயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதுதான் ஆசீர்வாதம். That is the gospel we preach. இந்த சுவிசேஷத்தை தான் நாம் பிரசங்கிக்கிறோம். I'm not saying that we should welcome sickness. வியாதிகள் எல்லாம் வரவேற்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. I don't welcome sweat. I don't welcome sickness. I don't welcome death. நான் வேர்வையை வரவேற்கவில்லை, வியாதியை வரவேற்கவில்லை, மரணத்தையும் நான் வரவேற்பதில்லை. I know that as long as we live in the world, we will sweat, we will get sick, we will die. இந்த உலகத்திலே வாழும் பரியந்தமும் நமக்கு வேர்வை வரும், வியாதிப்படுவோம், மரிப்போம். But in the midst of it all, we'll overcome sin. ஆனால் அதனூடே நாம் பாவத்தை மேற்கொள்வோம். That is the new covenant gospel. இதுதான் புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷம். That's why very few people want to receive the real gospel. ஆகவே தான் வெகு சிலரே இந்த உண்மையான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். They like this other gospel which fools them. தங்களை ஏமாற்றுகிற மற்ற சுவிசேஷத்தை தான் திரளான மக்கள் விரும்புகிறார்கள். And I'll tell you one big difference between them and us. அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை சொல்கிறேன். That proves their gospel is false. இதுதான் அவருடைய சுவிசேஷம் தவறு என்பதை நிரூபிக்கிறது. Every one of those preachers collect money from the people. We collect no money from our people. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கியாரும் மக்களிடத்திலே பணம் 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 என்று பணத்தை வசூலித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
நாம் பணத்தை வசூலிப்பதே இல்லை. You show me one wealth preacher who does not collect money for himself. தனக்கென்று பணத்தை வசூல் செய்யாத ஒரு செழிப்பின் உபதேச பிரசங்கியார் எனக்கு காண்பியுங்கள். I'll show you 100 elders in our church who don't take any money for their preaching. நம்முடைய சபைகளிலே பணத்தை வசூல் செய்யாத 100 மூப்பர்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். God has raised up 60-70 churches and more than 100 elders. They don't take money from 60-70 சபைகளை தேவன் நிறுவி இருக்கிறார். அதிலே 100க்கும் அதிகமான மூப்பர்கள் இருக்கிறார்கள். ஒருவரும் பணத்தை வசூல் செய்வதில்லை. We don't preach healing or money. நாம் ஆரோக்கியத்தையோ பணத்தையோ பிரசங்கிப்பதில்லை. We preach grace. நாம் கிருபையை பிரசங்கிக்கிறோம். Grace to overcome sin. பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு கிருபை. And freedom from sin more than freedom from sickness. வியாதியிலிருந்து வரக்கூடிய விடுதலை காட்டிலும் பாவத்திலிருந்து வரக்கூடிய விடுதலை அதிகமாக பிரசங்கிக்கிறோம். But Paul told Timothy just before he died. பவுல் மரிப்பதற்கு முன்பதாக தீமோத்தேயை பார்த்து சொன்னார். In 2 Timothy 4, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். The time will come when they will not endure sound doctrine. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாத காலம் வரும். They'll want their ears tickled and they'll accumulate teachers who will according to their own desires. செவி துன்னவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்ளக்கூடிய What is their own desires? தங்களுடைய சொந்த விருப்பம் என்ன? What is man's own desire? மனிதனுடைய சொந்த விருப்பம் என்ன? Health and wealth. ஐஸ்வர்யம். Then Christians will accumulate such teachers according to these desires. இந்த விருப்பத்திற்கு இணங்க இப்படிப்பட்ட போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்வார்கள். That time which he said will come has now come. அப்படி சொல்லப்பட்ட நான் வரும் என்று சொல்லக்கூடிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது. So he tells Timothy, you preach the word in verse 2. ஆகவே 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் reprove, rebuke, exhort with great patience and instruction. நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. That is what I have done since 1983 every year here in Tuticorin. 1983ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த தூத்துக்குடியிலே நான் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறேன். Reprove, rebuke, exhort with great patience and instruction. நீடிய சாந்தத்தோடு திருவனசத்தை பிரசங்கம் பண்ணி உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறேன். We will keep doing it till Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும் வரை இதை செய்து கொண்டே இரு. If you look around at many movements that started well, after a few years they are not preaching the same thing. ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை பாருங்கள், எந்த ஒரு ஸ்தாபனமும் நாட்கள் செல்ல 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 அது அப்படியே அது அழிந்து போகிறது. What we preached 40 years ago, we are preaching exactly the same thing today. 40 ஆண்டுகள் முன்பதாக எதை பிரசங்கித்தோமோ அதையே தான் இன்றைக்கும் பிரசங்கிக்கிறோம். And it says in the last days, verse 4, people turn away their ears from the truth and turn aside to myths. கடைசி நாட்களிலே மக்கள் இவைகளை விட்டு அவர்கள் தங்கள் செவிகளை விலக்கிக் கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். Those days have come. 4ஆம் வசனம், அப்படிப்பட்ட நாட்கள் வந்து விட்டது. சத்தியத்திற்கு செவி விலக்கி. But Paul says, as for me, I have fought a good fight till the end. I've finished the course. I've kept the faith. ஆனால் பவுல் சொல்றார், என்னை பொறுத்தவரை நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I hope those of you who are servants of God and elders will be able to say that at the end of your life. ஆகவே முப்பொருளே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரை இந்த இதையே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் நம்புகிறேன். You never change your message. ஒரு காலம் உங்கள் செய்தியை மாற்றாதபடி you constantly urge people to press on to perfection to become like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல மாறுபடிக்கு தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி பூரணத்தை நோக்கி ஓடுவது. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to honor you in our country. உம்முடைய தேசத்திலே உம்மை கனமண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. You saved us to be a light for you. ஆண்டவரே, உமக்கென்று ஒளியாய் இருக்கும்படி எங்களை ரட்சித்தீர். We want to be a light for you. உமக்கென்று நாங்கள் ஒளிகளாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.